இந்நிலையில் மயிலாடுதுறையில் மழையால் பாதித்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் பெற்று தரப்படும் என்று அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாவட்ட ஆட்சியரின் அனுமதியின்றி பனை மரங்களை வெட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி பெற்றுத்தான் அந்த மரங்களை வெட்டப்பட வேண்டும் என்று நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆற்றுப்படுகையில் இருக்கின்ற எந்த பகுதியில் எந்த இடத்தில் பனைமரங்கள் வெட்டப்பட்டாலும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கவனத்தில் கொண்டு வந்துதான் அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறிப்பாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு எங்காவது எந்த இடத்திலாவது பனைமரங்கள் வெட்டப்பட்டால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, பனை மரங்கள் மிக மிக முக்கியமானது. நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கு, புயலை தடுத்து நிறுத்துவதற்கு, மனிதனுக்கு தேவையான இயற்கையான உணவை வழங்கக்கூடிய அற்புதமான அந்த அமுத சுரபியான பனை மரங்களை தயவு செய்து யாரும் வெட்டாதீர்கள். எதிர்காலத்துக்கு மனித சமுதாயத்துக்கு உதவக்கூடிய மிக மிக முக்கியமான மரம், தமிழ்நாட்டுடைய மாநில மரம். அதை யாரும் வெட்டாதீர்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறார்.